ஃபைனலா எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஐபிஎல் தொடர் முடிவுக்கு வந்துடுச்சு. For the second time, the Royal Challengers Bangalore are the champions of Tata IPL. அகமதாபாத்தில் நடந்த 2026 ஐபிஎல் தொடரோட இறுதி போட்டியில குஜராத் டைட்டன்ஸை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்தியிருக்காங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். 17 ஆண்டுகள்ல ஒரு கோப்பை கூட வெல்லாம இருந்த இந்த அணி இப்போ தொடர்ச்சியா 2 ஆண்டுகள்ல 2 கோப்பைகளை கைப்பற்றி இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் 2010, 2011 மற்றும் மும்பை இந்தியன்ஸ் 2019, 2020 அணிகளுக்கு அப்புறமா தொடர்ந்து 2 ஐபிஎல் கோப்பைகள் வெல்லும் 3வது அணி ஆர்சிபி தான். இந்த இறுதி போட்டியில டாஸ் வென்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கேப்டன் ரஜத் பண்டிதார் முதல்ல பந்து வீசுவதா அறிவிச்சாரு. அதே சமயத்துல தான் டாஸ் வெற்றிருந்தா முதல்ல பேட்டிங் செய்யவே தீர்மானிச்சிருப்பேன் அப்படின்னு டைட்டன்ஸ் கேப்டன் சுப்மன் கில் சொல்லி இருந்தாரு. முதல்ல பேட்டிங் செஞ்ச குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவுல 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 155 ரன்கள் எடுத்திருந்தாங்க. வாஷிங்டன் சுந்தர் ஆட்டம் இழக்காம 50 ரன்களை எடுத்திருந்தாரு. ஆர்சிபி பவுலர்கள்ல அதிகபட்சமா ரசிக்தார் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அந்த இலக்கை சேஸ் செஞ்ச ஆர்சிபி 18 ஓவர்கள்ல இலக்கை எட்டுச்சு. கடைசி வரைக்குமே ஆட்டம் இழக்காம 75 ரன்கள் எடுத்து தன்னோட அணியின் வெற்றியை உறுதி செஞ்சாரு விராட் கோலி. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில களமிறங்கிய சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் இருவரும் நல்லபடியா தங்களோட இன்னிங்ஸை தொடங்கினாங்க. ஜேக்கப் டஃபி வீசிய முதல் ஓவர்ல 13 ரன்கள் கிடைச்சது. ஆனா அடுத்த ஓவர்ல இருந்தே ஆட்டத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்தது ஆர்சிபி. 2வது ஓவரை வீசிய புவனேஸ்வர் குமார் மிகவும் சிக்கனமா பந்து வீசி 5 ரன்கள் மட்டுமே கொடுத்தாரு. 3வது ஓவரை வீச ஷேஷில் விட்ட அழைச்சிட்டு வந்தாரு ஆர்சிபி கேப்டன் பண்டிதார். முதல் பந்துல இறங்கி அடிச்சு பவுண்டரி அடிச்ச சுப்மல் கில் அடுத்த பந்திலேயே அவுட் ஆயிட்டாரு. அவரு பெரிய ஷாட் அடிக்க முயற்சி செய்ய டாப் ஏற்றாகி பட்டிதாரால் கேட்ச் செய்யப்பட்டார். அவர் 10 ரன்கள் எடுத்து வெளியேறினார். புவனேஸ்வர் குமார் வீசிய அடுத்த ஓவர்ல டைட்டன்ஸ் அணிக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அவர் வீசிய பவுன்சரை சாய் சுதர்ஷன் சரியா அடிக்காம போக அதுவும் டாப் எட்ஜாகி கித்தேஷ் சர்மா கிட்ட கேட்ச் ஆச்சு. சாய் சுதர்ஷன் 12 ரன்கள் எடுத்திருந்தார். வழக்கமா தன்னோட ஆரம்ப கட்ட ஓவர்கள்ல ஸ்விங் மற்றும் சீம் இரண்டையுமே பயன்படுத்தக்கூடிய புவனேஸ்வர் குமார் சாய் சுதர்ஷனுக்கு எதிராக ஷார்ட் பால் திட்டத்துல உறுதியாக இருந்தாரு. சாய் சுதர்ஷனை வீழ்த்திய புவனேஸ்வர் அந்த 4 பந்துகள்லேயே 2 பவுன்சர்களை வீசியிருந்தாரு. அவருடைய வழக்கத்துக்கு மாறான அந்த திட்டத்தை மிக சரியா செயல்படுத்தி தாக்கத்தை ஏற்படுத்தினாரு புவனேஸ்வர் குமார். அதே சமயத்துல குஜராத் டைட்டன்ஸ் பேட்டர்கள் வழக்கத்துக்கு மாறான அணுகுமுறையை இந்த போட்டியில கடைபிடிச்சாங்க. எப்போதுமே தரையோடு தரையா விளையாடி பவுண்டரிகள் அடிப்பதிலேயே கவனம் செலுத்தும் அவங்க ஆரம்ப கட்டத்திலேயே சில பெரிய ஷாட்கள் ஆடி வெளியேறினாங்க. தான் அவுட் ஆவதுக்கு முந்தைய பந்து தான் வெளியே இறங்கி பவுண்டரி அடிச்சிருந்தாரு கில். ஆனா அடுத்த பந்தையே தூக்கி அடிச்சாரு. அதே போல சாய் சுதர்ஷன் அந்த ஓவரோட 2வது பவுன்சரை தூக்கி அடிச்சு வெளியேற்றினாரு. ஆர்சிபி பவுலர்கள் தங்கள் திட்டத்தை மாற்றி இருந்தாலும் அது ஆடுகளத்தோட தன்மைக்கு ஏற்ப மாறுச்சு. அது அவங்களுக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா குஜராத் பேட்டர்களின் அணுகுமுறை அப்படி கிடையாது. அது அவர்களுக்கு பெரும் பாதகமா அமைஞ்சுது. 2 முக்கிய விக்கெட்டுகளை விரைந்து இழந்துட்டதால நிஷாந்த் சிந்து, ஜாஸ் பட்லர் இருவருமே நிதானமா ஒரு பார்ட்னர்ஷிப் அமைக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா அந்த பார்ட்னர்ஷிப்பால அதிக நேரம் தாக்கு பிடிக்க முடியல. 20 ரன்கள் எடுத்திருந்த நிலையில ரஷிக்தார் பந்து வீச்சுல வெளியேறினார். நிஷாந்த் சிந்து மிகவும் பொறுமையா ஆடிக்கொண்டிருந்த பட்லர் குருநாஸ் பந்தியா பந்து வீச்சுல ஸ்டம்பிங் மூலமா ஆட்டம் இழந்தார். 23 பந்துகள் சந்தித்த அவரால் 19 ரன்களை எடுக்க முடிஞ்சது. முக்கிய வீரர்களை விரைவாக இழந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியால விக்கெட் வீழ்ச்சியை நிறுத்தவே முடியல. அர்ஷத் கான் 15 ரன்கள், ராகுல் திவாதியா 7 ரன்கள், ஜேசன் ஹோல்டன் 7 ரன்கள், ரஷித் கான் 7 ரன்கள் என அடுத்தடுத்து வெளியேறினாங்க. இந்த விக்கெட் வீழ்ச்சிக்கு நடுவே தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர் மட்டும் தனி ஆளா போராடினாரு. ஆரம்பத்துல நிதானமா ஆடிய அவரு
டெத் ஓவர்கள்ல அவ்வப்போது பவுண்டரிகள் அடிச்சாரு. கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காம இருந்த அவரு 37 பந்துகள்ல 50 ரன்கள் எடுத்தாரு. இந்த சீசன்ல வாஷிங்டன் அடிக்கக்கூடிய 3வது அரை சதம் இது அப்படின்னு சொல்லலாம். வாஷிங்டன் சுந்தரோட ஆட்டத்தின் காரணமா குஜராத் டைட்டன்ஸ் அணி 155 ரன்கள் எடுத்து தங்களோட இன்னிங்ஸை முடிச்சாங்க. ஆர்சிபி பவுலர்கள்ல ரசிக்தார் 3 விக்கெட்டுகளையும், ஹேசில்வுட், புவனேஷ்குமார் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இருந்தாங்க. 156 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படின்ற இலக்கோட களமிறங்கிய ஆர்சிபி அணிக்கு மிக சிறந்த தொடக்கம் கிடைச்சது அப்படின்னு நாம சொல்லலாம். சிராஜ் வீசிய முதல் ஓவர்ல 5 ரன்களை வந்திருந்த நிலையில 2வது ஓவர்ல அதிரடியா கட்டவிழ்த்தாங்க வெங்கடேஷ் ஐயர். ரபாடா வீசிய அந்த ஓவர்ல அவரு 3 பவுண்டரிகளும் ஒரு சிக்ஸரும் விளாசினாரு. ஆர்சிபியோட அதிரடி ஒரு புனையில இருந்து மட்டும் வரல. சிராஜ் வீசிய 3வது ஓவர்ல விராட் கோலி தன்னோட அதிரடியை தொடங்கினாரு. அந்த ஓவர்ல அவரு 2 பவுண்டரிகளை அடிக்க வெங்கடேஷ் ஐயர் தன் பங்குக்கு ஒரு பவுண்டரியை அடிச்சாரு. ஆனா நடப்பு சாம்பியன்களோட வேகம் சற்றுமே குறையல. சொல்ல போனா ஒவ்வொரு ஓவர்லையும் அவங்களோட வேகம் கூடிக்கிட்டே தான் இருந்துச்சு. 4வது ஓவர்ல முதல் 4 பந்துகள்ல 3 பவுண்டரிகளும் ஒரு சிக்ஸரும் விளாசினாரு விராட் கோலி. மணிக்கு 155 கிலோமீட்டர் வேகத்துல ரபாடா வீசிய ஒரு பந்தை அனாயாசமா சிக்ஸர் ஆக்கினாரு கோலி. ஓபனர்களோட அதிரடியின் காரணமா 4 ஓவர்கள் முடிவிலேயே 55 ரன்கள் எடுத்துட்டாங்க ஆர்சிபி. இதே கட்டத்துல 30 ரன்களுக்கு 2 பெரிய விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க டைட்டன்ஸ். 2 இன்னிங்ஸ்களோட முதல் 4 ஓவர்கள்லையுமே கிடைத்த நல்ல தொடக்கம் ஆர்சிபியோட வெற்றிக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. 5வது ஓவர்ல டைட்டன்ஸ்க்காக முதல் விக்கெட்டை வீழ்த்தினாரு சிராஜ். காலில் அடிபட்டு சில பந்துகளா தடுமாடி கொண்டிருந்த வெங்கடேஷ் ஐயர் 16 பந்துகள்ல 32 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. 6வது ஓவர்ல படிக்கல் விக்கெட்டை வீழ்த்தினாரு ககிஷோர் ரபாடா. படிக்கல் 1 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்தாரு. இது இந்த சீசன்ல ரபாடா வீழ்த்தும் 29வது விக்கெட். இதன் மூலமா இந்த சீசனுக்கான பர்பிள் கேப்பை உறுதி செஞ்சாரு ரபாடா. பவர் பிளே முடிவுல 2 விக்கெட்டுகள் இழப்புக்கு 70 ரன்கள் எடுத்து ஆர்சிபி. சவாலே இல்லாம இலக்கு நோக்கி சென்று கொண்டிருந்த ஆர்சிபி அணிக்கு வேக தடை அமைஞ்சாரு ரஷீத் கான். கடந்த 2 போட்டிகள்லையுமே விக்கெட்டை வீழ்த்தாம ரன்களை வாரி வழங்கிய ரஷீத் இந்த போட்டியில தான் வீசிய முதல் ஓவர்லேயே 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். பட்டிதார் 15 ரன்கள், குருநாஸ் பாண்டியா 1 ரன்னு, இருவருமே விக்கெட்டுகளை ரஷீத் வீழ்த்த ஆட்டத்துல பரபரப்பு கூடுச்சு. ஆனா முக்கியமான அந்த தருணத்துல விராட் கோலியோட சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை கட்டமைச்சாரு டிம் டேவிட். இந்த ஜோடி 4.1 ஓவர்கள்ல 41 ரன்கள் எடுத்து ராயல் சேலஞ்சர்ஸ்க்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. தொடர்ந்து நிலைச்சு நின்று விளையாடிட்டு இருந்த விராட் கோலி வேகமாகவும் விளையாடினாரு. அதனால 25 பந்துகள்லேயே அவர் தன்னுடைய அரசதத்தை நிறைவு செஞ்சாரு. ஐபிஎல் அரங்குல விராட் கோலியோட அதிவேக அரைசதம் இதுதான். ஒரு கட்டத்துல காலில வலி ஏற்பட்டு ஓட தருமாறிய போதும் அவர் உறுதியா நின்று விளையாடினாரு. டிம் டேவிட் 24 ரன்கள்ல வெளியேறிய போதுமே கடைசியில ஜித்தேஷ் சர்மாவோட சேர்ந்து ஆட்டத்தை முடிச்சு கொடுத்தாரு விராட் கோலி. 18வது ஓவர்ல கடைசி பந்துல சிக்ஸர் அடிச்சு ஆர்சிபியோட 2வது ஐபிஎல் கோப்பையை உறுதி செஞ்சிருக்காரு விராட் கோலி. அவரு 75 ரன்கள் 45 பந்துகள்ல 75 ரன்கள் எடுத்து கடைசி வரைக்குமே ஆட்டம் இழக்காம இருந்தாரு. இதன் மூலமா தொடர்ந்து 2வது ஐபிஎல் கோப்பையுமே வென்ற 3வது அணி அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. நீங்க ராயல் சேலஞ்சர்ஸ் வின் பண்ணதை பத்தி நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த போட்டியில சிறப்பா விளையாடியது யாரு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.